ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் மழைக்காலங்களில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஸ்நாக்ஸ் செய்து டீ போட்டு குடித்தோம்னா நமக்கு எனர்ஜி கிடைச்சது போல் இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் என்ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி மழை நல்லாவே அடிக்குது. 10 மணி வரைக்கும் நல்ல மழையாக இருக்குது 2 நாளாட்டு. இப்போ அடிக்கக்கூடிய மழைக்கு ஈவினிங் டைம் ஏதாவது கடித்து டீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். நானும் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி செய்து 2 கப் டீ குடிச்சிருக்கேன். நல்ல சூப்பராக இருந்து. இந்த காலத்தில் டீ கடையில் போய் பஜ்ஜி வாங்கினோம்னா எப்படியும் 20 ரூபாய் கொடுத்தே ஆகணும். என்னுடைய ஃப்ரிட்ஜில் ஒரு வாழைக்காய் இருந்து இதை எடுத்து தான் நான் பஜ்ஜி செய்து சாப்பிட போகிறேன். 1 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி, அரை டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 2 பெரிய பல் பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்க்குதேன். இது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்ல சூப்பராக இருக்கும். 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான் செய்திருக்கேன். இதுக்கு ஓரளவு திக்னஸ் இருக்கணும். அதுக்கு தகுந்தபடி தண்ணீர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வாழைக்காய் பஜ்ஜி பேட்டர் இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை விடவும் லூஸாக இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் போதுமானது. வாழைக்காயெல்லாம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளம் இருந்துன்னா பஜ்ஜி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜிக்கு பேட்டர் ரெடியாக இருக்குது. வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். வாழைக்காய் பஜ்ஜி உள்ளாடி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். ஆயில் ஹீட் ஆகட்டும். அடுத்து ஒரு அடுப்பில் டீ போடலாம். 2 கப் டீ போடுதேன். பால் நல்லா சுட்டதும் இஞ்சி நல்லா தட்டி சேர்க்குதேன். நம்ம வீட்டில் எப்போதுமே இஞ்சி டீ தான். இஞ்சி சேர்க்காமல் டீ குடித்தோம்னா இந்த டீயில் உப்பு புளிப்பு இல்லாதது போல் இருக்கும். டீ குடித்த ஒரு பலனே இருக்காது. பால் நல்லா கொதித்ததும் 2 சின்ன டீஸ்பூன் தேயிலை சேர்த்துருக்கேன். டீ தூள், இஞ்சி இது எல்லாமே நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகுது. டீ அப்படியே கொதிச்சுட்டே இருக்கணும். அடுப்புலையே இருக்கட்டும். அப்போ தான் டீ நல்ல கலர் கொடுக்கும். டீ குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல கலர் வந்துட்டுது. போதும், இது அப்படியே இருக்கட்டும். சீனி சேர்த்து குடிக்கலாம். அடுத்து ஆயில் ஹீட் ஆகிட்டுது. பஜ்ஜி போட்டுடலாம். வாழைக்காய் ஸ்லேஸ் 1 எடுத்து இந்த மெத்தடில் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி சூடான ஆயிலில் போட்டுற வேண்டியதுதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளாடி வாழைக்காய் வெந்து கிடைக்கும். நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் ரெடி பண்ணின பேட்டர்னுடைய கலவை நல்லா சூப்பராக இருக்கிறதுனால தான் பஜ்ஜி நல்லா கலர்ஃபுல்லாக உப்பி வந்திருக்கு. வாவ், நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாலை நேரத்து மழைக்கால டீ அண்ட் ஸ்நாக்ஸ் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.